ஐபிஎல் 2026 சீசன் மும்பை இந்தியன்ஸ் அணி சிறப்பாக செயல்படல. மொத்தமே 4 வெற்றிகளை மட்டுமே பெற்றாங்க. கடைசி லீக் போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக தோற்று 9வது இடத்தை தக்க வச்சாங்க. மும்பை இந்தியன்ஸ் உடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா நடப்பு சீசன்ல சிறப்பாகவே செயல்படல. பேட்டிங், பந்து வீச்சு அப்படின்னு ரெண்டுத்திலுமே சொதப்பினாரு. மேலும் சீனியர் வீரர்களை சுதந்திரமாக செயல்பட விடல அப்படின்ற குற்றச்சாட்டுமே இருந்துட்டு இருக்கு. அது மட்டுமல்லாமல் இம்பாக்ட் வீரராக சேர்க்கப்படும் வீரருக்கு பேட்டிங், பந்து வீச்சு ரெண்டையுமே தராமல் இருந்திருக்காரு. இப்படி பல விஷயங்கள்ல ஹர்திக் அவர்கள் அதிருப்தியை சம்பாதிச்சிருக்காரா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியிடையே மனக்கசப்பு இருப்பதாகவும், இதனால ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு வெளியேற உள்ளதாகவுமே தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. குறிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில ட்ரேடிங் மூலம் ஹர்திக் பாண்டியா இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில இதனை உறுதிப்படுத்தும் வகையில ஹர்திக் பாண்டியா தற்போது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சூசகமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதுல ஹர்திக் பாண்டியா லேப்டாப் வைத்து அமர்ந்திருப்பது போலவும் அருகில நோட் பேனா இருப்பது போலவும் புகைப்படம் இருக்கு. மேலும் அருகில இருக்கும் போன்ல 7-7 அப்படின்னு இருக்கு. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே 7 அப்படின்றது தோனி அவர்களை தான் மென்ஷன் பண்ணும். ஆகையால பாத்தீங்கன்னா பல கமெண்ட்டுகளுமே சிஎஸ்கேவில் ஹர்திக் பாண்டியா இணைய போறார் அப்படின்ற செய்தி வைரலாக ஆரம்பிச்சது. மேலும் பாத்தீங்கன்னா தற்போதைய ஹர்திக் பாண்டியாவுடைய கேர்ள் ஃபிரெண்டான மகிகா சர்மா அவர்களுமே கிட்டத்தட்ட ரசிகர்களுடைய கமெண்ட்ஸுக்கு அவங்களுமே அதே போலதான் ரிப்ளை பண்ணிருக்காங்க. ஒரு ரசிகருடைய கமெண்ட்ருக்கு ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் அப்படின்னு ரிப்ளை பண்ணிருக்காங்க. சோ ஹெலிகாப்டர்னா தோனி அவர்களுடைய ஹெலிகாப்டர் ஷாட் தான் அனைவருக்குமே ஞாபகம் வரும். சோ ஆகையால கூடிய விரைவிலேயே ட்ரேடிங் மூலம் சிஎஸ்கே அணியில ஹர்திக் பாண்டியா அவர்கள் இணைய உள்ளார் அப்படின்ற செய்தி ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களையுமே உற்சாகப்படுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.